டெக்னிக்கல் டீம்ல அவர் என்னதான் பண்றாரு கேட்போமா? கேட்கலாமா? இப்படியே வெல்கம் பண்றது நம்ம யாரு? ரோபோடெக் ஸ்டூடெண்ட். வெல்கம் பண்ணலாமா சார்? அவருடைய ஸ்லைட் போடுங்க, வெல்கம் பண்ணிடலாம். ஹார்ட்லி வெல்கம் ரோபோடெக் உடைய டெக்னிக்கல் டீம் and V4 மிஸ்டர் சௌந்தரராஜன் on the stage. டைகர் மனசுல ஃபிட்டானவன், முடிவுல ஜெயிச்சிட உரித்தானவன். நடக்கிற நடமுயலா முடிவதுக்கு நான் செய்யலாம். கனவில்ல இது ரியலா. தல முதல் அடிபர தலைவரை அலப்பற தனி தல பல வெயிலா. அட நூறுக்கு டயலா. செதுக்குற என்ற ஜெயிலா. தர முதல் தர வர தலைவரை அலப்பற அலுப்ப பார்த்தவன் உங்க அப்பா விசில கேட்டவன். அவனும் பேரனும் ஆட்டம் போட வெப்பவன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இதான் வந்து ஃபஸ்ட்டு மேடை, ஃபஸ்ட்டாக ஏறி இருக்கேன் இன்றைக்கி தான். ஓகேங்களா? இதுவரை ஏறுனது கிடையாது. என்னோடய பெயர் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சௌந்தரராஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக ஒரு MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து வெளியே வந்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர வருமானமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து சாவர வரையும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங்கை வந்து சூஸ் பண்ணேன். நான் அப்போது வந்து எனக்கு ட்ரேடிங்கை பற்றி சுத்தமாக தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியே வந்து சிக்னல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க, அதில் வந்து பார்த்து ஜாயிண்ட் ஆகி அதான் லாஸ்ட்டில் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோபோடெக்ன்ற ஒரு டீம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு 3 மந்த்து என்னன்னு வாட்ச் பண்ணிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் வந்து உங்களை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் கிளாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி தான் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து கற்றுக்கிட்டு நம்ம ஃபிபானாச்சி அதுமாரி என்ற எல்லாத்தையும் வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ட்ரேடிங்கில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா இங்கே வந்து நம்ம எடுத்து அதில் வந்து உடனே நம்ம போட்டு நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையல்லாம் எடுத்துருக்கேன். எடுத்த உடனே என்ன பண்ணிட்டேன், பணத்தை போட்டு அவர் சார் சொல்லி கொடுக்குறாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பணத்தை போட்டு அதில் போட்டு நிறைய லாஸும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் போட்டால் வருது, நான் போட்டால் மட்டும் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸை கேட்டேன். அப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேப்பர் ட்ரேட் எடுங்க சார் அப்படின்னு சொன்னார். அப்போது எது எடுத்தாலும் என்ன கற்றுக் கொடுத்தாலும் எப்போவுமே வந்து வந்தால் ஒரு பேப்பர் ட்ரேடு வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுமாரி என்ன பண்ணணும், டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்குறத நான் பேப்பர் ட்ரேட் எடுத்து அவருக்கே அனுப்பேன். அவர் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லுவார். அப்போது கரெக்ஷன் பண்ணி அவர் கொடுத்து வந்தேன். அப்புறம் நானே என்ன பண்ணேன், நம்ம சப்போர்ட் லைன் அதுமாரிலாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல பேப்பர் ட்ரேட் எடுத்தேன் நான். அப்போ தான் வந்து அவர் என்ன பண்ணார், வாங்க சார் எங்கள் டீமோட ஜாயின் பண்ணிக்கோங்க, ரோபோடெக் டெக்னிக்கல் டீமோட நீங்கள் ஒரு அங்கமாக இருங்க, நாங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து நாங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு ஒரு அவரை 25,000 எனக்கு பே பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து போட்டு கொடுத்தார் தனிப்பட்ட முறையில். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும்னா இந்த ரோபோட்டிக் டீமுக்கும் செல்வ அன்பராஜுக்கு சார் தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் நான். அதுமாரி இன்றைக்கி ஈவினிங் வேலையும் யார் வந்து இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் சார் வந்து ஜூமில் சொல்லி கொடுக்குறதுனா திருப்பி சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அது இல்லை, நீங்கள் கவனக்கூர்ந்து பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லைடும் வந்து மாற்றம் இருக்கும். அதேமாரி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இங்கேருந்து போகிற இந்த ஹால்லேருந்து வெளியே போகிற ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லி கொடுப்பாரு. அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த ரோபோடெக் டீமுக்கும் செல்வ அன்பராஜருக்கும் ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல, பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அதனால் அடுத்தடுத்த டைமிங் வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரொம்ப டீமுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.